எல்லாமே லீடர் பேஸ்டு பார்ட்டிஸ் தான். கேடர் பேஸ்டு பார்ட்டி பிஜேபி. பாஜகவோட வளர்ச்சி எப்படி சார் இருக்கு? திரு அண்ணாமலைக்கு முன், திரு அண்ணாமலைக்கு பின். இதே ஊர் தானேங்க பிரதமரை எதிர்த்து நீங்க கேம்பெயின் பண்ணாங்க திமுக. கெட் அவுட் மோடி சொன்னாங்க இல்லையா? இன்னைக்கு வணக்கம் மோடி சொல்றாங்களே மக்கள். தமிழக மக்கள் இன்னைக்கு எதிர்த்து இருக்கிறாங்கன்னா அது உங்க குடும்பத்துக்கு திமுக எதிர்த்து இருக்கிறாங்க. ஏன்டா இந்த பாவச்செயலை செஞ்சுட்டோன்னு ஒருத்தரும் நினைக்கிறாங்க இவங்களுக்கு ஓட்டு போட்டு. தமிழக அரசியலுக்கு விஜய் வருகை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? நாய்க்குட்டி பேய்க்குட்டி எல்லாம் கூட போட்டோ எடுக்குதுங்க அவரோட. போலீஸ் பிரச்சனை, கவர்மெண்ட் பிரச்சனை எல்லாம் வரட்டும், உனக்கு அறிவு இருக்க வேண்டாமா அப்படின்னு நான் கேட்கல. அப்ப அவ்வளவு கூட்டம் ஹீரோயிசம்காக தான் வருதுன்றீங்களா? சக்கரை போடுங்க மேடம், எத்தனை எறும்பு வருதுன்னு பாருங்க. டைலாக் எடுத்துன்னு என் நெஞ்சில் குடியிருக்கும் இந்த டைலாக் வெண்ணெய் எல்லாம் வேண்டாம். தமிழுக்காக போராடணும், தமிழுக்காக போராடணும். நீங்க தமிழை அழிக்கணும்னு நினைச்சு காங்கிரஸோட இருந்துகிட்டு நீங்க எப்படி தமிழுக்காக போராடினீங்கன்னு சொல்ல முடியும்? தமிழை அழிக்கணும்னு நினைச்சவங்க காங்கிரஸ்காரங்க. பராசக்தி படம் எத்தனை எடுத்தா என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனம். சார், இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பேசும்போது டிஎம்கே டிவிகேக்கு தான் போட்டின்னு சொல்றாரு. ஏன் பாஜகவும் அதிமுகவும் களத்துல இறக்கவே மாட்டேன்றாரு? இல்ல மேடம், கேஸ் போட்டவொடனே ஓடி ஒளிஞ்சாங்க. இவங்க பொதுச் செயலாளர் சார் புஷி ஆனந்த். ஏன் வெக்கமா இல்ல கேட்கறேன்? வெக்கமா இல்ல? கட்சியா இது? ஆதவர்ஜுனா ஒரு திசையில ஓடுறாப்புல, அதான் நல்ல நேரத்துல ஓடுவாப்புல. போனா போதுன்னு விட்டோம், இல்லைன்னா அங்கே தூக்கி போட்டு வச்சிருக்கணும். திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க மைனாரிட்டிஸ், நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ அந்த மைனாரிட்டிஸ்க்கு என்ன பண்ணி கொடுத்துச்சு திமுக? கிறிஸ்டியன்ஸ்க்கோ முஸ்லீம்ஸ்க்கோ? நான் கேட்குறேன், பேர் சொல்லியே ரிலீஜன் பேர் சொல்லியே கேட்குறேன். சார், இப்போ பார்த்தீங்கன்னா திமுக 2.0ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கனவு பலிக்குமா? நான் பலிக்கும். என்ன சார்? கண்டிப்பா பலிக்கும். சிம்பிளா சொல்லிட்டீங்க. பலிக்கும். என்ன இருக்கு? வீட்டில் உட்காந்து ரிட்டையர்மெண்ட் லைஃப் என்ஜாய் பண்ண போறாரு, அதான் 2.0. ஸோ தாவேகா பற்றி ரொம்ப பேச வேண்டாம் மேடம். ஐ திங்க் வேண்டாம் மேடம். இதுக்கு அப்செட் ஆகிடுவார். ஆல்ரெடி தனியாக இருக்கிறாரு. ஏதாவது பேசினா நான் இன்னொரு அப்செட் ஆகிடுவேன். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. பாஜகவோட ஸ்டேட் செக்ரட்டரி ஒரு யங் அக்ரெசிவான பர்சன். எங்க தப்பு நடந்தாலும் ஃபர்ஸ்ட் தட்டி கேட்குற ஒரு தைரியமான பர்சன் நீங்க. ஆஃப் இல்லை அமர் பிரசாத் ரெட்டி எந்த மாதிரியான ஒரு பர்சன்? ஆஃப் ஆனுன்னு ஒன்றும் இல்லை, எப்பவுமே அப்படிதான். ஒன்றும் அதில் மாற்றுறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு பாலிடிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு அக்ரெசிவ்ன்றது நான் சின்ன வயசுலேருந்து அப்படி தான் இருப்பேன். நான் பாலிடிக்ஸுக்கு வந்தது மக்களுக்கு நல்லது செய்யணும், சோஷியல் சர்வீஸ் பண்ணணும். அப்போ அதை செய்யக்கூடிய இடத்துல பல விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம ஆட்சியில் இருக்கவங்கள நம்ம தட்டி கேட்குறோம். தவறு நடந்தால் மட்டும்தான் தட்டி கேட்குறோம். அவங்க நல்லது செய்யும்பொழுது நம்ம பாராட்டுறோம். அதில் நம்ம எங்கேயுமே தயங்குறது கிடையாது. அவங்களுடைய ஐடியாலஜி வேறு, அதனால் நான் பின்வாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நல்லது யார் செஞ்சாலும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம். தவறு நடக்கும் பொழுது தட்டி கேட்குற இடத்துல மக்கள் நம்மளை உட்கார வச்சிருக்காங்கன்றதுனால நம்ம அந்த கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டிய இடத்துல இருக்கும். அதனால் கொஞ்சம் கேள்விகள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். ஏன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்க கடுமையான கேள்விகளை கேட்கல அப்படின்னா அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. எந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இது நாங்களாக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் யாராக இருந்தாலும், அது அதிகாரத்தில் இருக்கும் பொழுது என்னென்னா அந்த பவர் நம்ம கண்ணை மறைச்சிடும். அப்போ கேள்விகள் கொஞ்சம் பலமாக இருக்கும் பொழுது ஆன்சர்ஸ் நம்ம வரும். அந்த ஆன்சர்ஸ் மக்களுக்கு தேவையான விஷயங்கள் தானே. அமர் பிரசாத் ரெட்டிக்கு சொத்து பிரச்சனையோ, அமர் பிரசாத் ரெட்டிக்கு காசு பிரச்சனையோ அதில் நம்ம கேட்கல. மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, அதை நமக்கு பேசுகிறோம். அதுக்கு பாஜக ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கும் போது அதை நம்ம சிறப்பாக செய்யணும். மக்களுக்கான பணியை எப்பவுமே செய்யணும். அது எந்த பதவி இருந்தாலும் இல்லைனாலும், என்ன வேலை கொடுத்தாலும் செய்யலை, நமக்கு கொடுத்துருக்கிற வேலையை நம்ம சிறப்பாக செய்யணும். அது பண்ணிட்டு இருக்கோம். பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்படி சார் வந்தது? எந்த வயசுல வந்தது? ஏன்னா இவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டா, இவ்வளோ ஒரு அக்ரெசிவா இருக்கீங்களே. பாலிடிக்ஸ்ன்றது எனக்கு அது ஒன்றும் ப்ரொஃபஷன் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு இந்த நிறைய பேருக்கு என்ன ஆயிடுச்சு, பாலிடிக்ஸ் ஒரு ப்ரொஃபஷன் நினைக்கிறாங்க. அந்த ப்ரொஃபஷனாக தான் உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அது என்ன? பாலிடிக்ஸ் லைஃப். இது இல்லாமல் லைஃபே கிடையாது. இது நீங்கள் அரசாங்கம் இல்லாமல் உங்களால் இயக்க முடியுமா, இருக்க முடியுமா? முடியாது. ஒரு டிராஃபிக்கில் கூட ஒரு சிக்னல் இல்லாமல் உங்களால் ஓட்ட முடியுமா வண்டி? எல்லாத்துக்குமே உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே இந்த பாலிடிக்ஸ்ன்றது ஒரு தேவைன்றது இது உங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. எனக்கு 2013 நான் இந்த கட்சியில் ஜாயின் பண்ணேன். எனக்கு என்னுடைய ஃபேமிலி, எங்கள் தாத்தா காங்கிரஸ் லீடர். he was in prison for almost an year freedom fight மூமெண்ட்டில் along with PV நரசிம்மா ராவ். ஸோ அப்பத்துலேருந்து மேபி பிளட்டில் இருந்திருக்கும் போல இருக்குது. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை, இங்கே தான் வளர்ந்தேன். இதுதான் என்னுடைய ஊர், இதுதான் இங்கே இருக்கிறவங்க தான் என்னுடைய மக்கள்.
ஸோ அவங்களுடைய பிரச்சனைக்கு நான் குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கான வாய்ப்பு எங்கே கிடைக்கும், அதுக்கான ஃப்ரீடம் எங்கே கிடைக்கும்னு பார்க்கும்பொழுது அது பாஜக வந்து நமக்கான ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. நம்மளுடைய தாட்டை வந்து சொல்லலாம். டெமோக்ரஸி இன்சைட் த பார்ட்டி அதிகமாக இருக்குது. மற்ற பார்ட்டிலாம் அதெல்லாம் இருக்காது. எல்லாமே லீடர் பேஸ்டு பார்ட்டிஸ் தான். கேடர் பேஸ்டு பார்ட்டி பிஜேபி மட்டும் தான் கேடர் பேஸ்டு பார்ட்டி. ஒரு சின்ன பொறுப்பில் இருக்கிறவங்க கூட மிக உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களை கேள்வி கேட்கலாம். நாட் இன் மீடியா பட் இன் எ க்ளோஸ் டோர். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் பாஜக கொடுக்கறதுனால அங்கே நம்ம தொடங்கி 2013 இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம். பாஜகவோட வளர்ச்சி எப்படி சார் இருக்கு? திரு அண்ணாமலைக்கு முன், திரு அண்ணாமலைக்கு பின். அண்ணாமலைக்கு முன் பின் அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. அவர் கட்சியில் இருக்காரு. அவர் வந்து இஸ் டூயிங் இஸ் ஒர்க், கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்காரு, கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. இஸ் ஆல்வேஸ் இன் மிஷன். எங்களுடைய மிஷன் வந்து ஒரு பொறுப்போ ஒரு 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 ஷார்ட் டேர்ம் ஒரு இதுவோ கிடையாது. எங்களுக்கு ஒரு லாங் விஷன் இருக்குது, ஒரு 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 பிக் விஷன் இருக்குது. அந்த விஷனை நோக்கி அண்ணாமலை அவர்கள் ஒரு பயணத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு. அவருடைய இதில் நாங்களும் போயிட்டு இருக்கோம். பட் அண்ணாமலைஜியை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க பாஜக அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. அவர் எல்லா பொறுப்புகள்லேருந்தும் அவர் வந்து விலகிடுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கே சார். இல்லையே, அப்படியே ஒன்றும் இல்லையே. இப்போ மிஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு மேடையில் அவர் வரலையா, ஏதாவது ஒரு மேடையில் அவர் பேசலையா, அவர் வந்து அரசியல்ல கூட ஒரு எலெக்ஷன் பொறுப்பு வந்து வேணான்னு நிராகரிச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டோம். அப்பாவோட உடல்நிலை சரியில்லைன்னும் போது அதுதானே உங்களுக்கு முக்கியமான வேலை. அதை விட வேற என்ன வேலை இருக்கு ஒருத்தருக்கு? ஏங்க உங்களை உருவாக்கின ஒருத்தர் அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா அதை பார்க்கறத விட வேற என்ன கடமை இருக்குன்ற. இல்ல இது உண்மையாவா இல்ல சாக்குபோக்கு மாதிரி? சாக்குபோக்கெல்லாம் சொல்ல வேண்டிய இடத்துல நாங்க இல்லையே. சாக்குபோக்கு சொல்ல யாருக்கு நாங்க சாக்குபோக்கு சொல்லணும்? நாங்க கிரவுண்ட்ல நின்று தனியாக நின்று அரசியல் பண்ணுற அளவுக்கு திறமை இருக்கிறவங்க. நீங்கள் நடு ரோடில் நிப்பாட்டி நீங்கள் அரசியல் பண்ணுங்கன்னா தனியாக நின்று நாங்கள் அரசியல் பண்ணுவோம். 100 போலீஸ் இருந்தாலும் 500 போலீஸ் இருந்தாலும் தனியாக நின்று அரசியல் பண்ணக்கூடியவங்க. அதனால் அந்த மாதிரி யாருக்கும் மேனேஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க அப்பாவுக்கு உடல்நிலை பாதிச்சிருக்கு, அது 1 வருஷமாக இருக்குது. அது இப்போ கொஞ்சம் அவருக்கு வந்து கண்டினியூஸ் ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. அவரால் தானேங்க அண்ணாமலை அண்ணா இருக்கிறாரு. அவர் இல்லைன்னா அப்புறம் அப்பா அம்மா இல்லைன்னா அப்போ நம்ம யார்? அந்த வேலையை தான் முதல் வேலை. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு ஃபஸ்ட்டு நல்ல புள்ளையாக இருக்கணும், அப்புறமா தான் நாட்டுக்கு. வீடை விட்டுட்டு நாட்டுக்கு போனால் அப்போ இவங்களை யார் பார்த்துக்கிறது? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா? ஸ்ட்ராங்காக இருக்கிறது காரணமாக தானே வந்து உங்களுக்கு மதுராந்தகத்தில் கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் வராங்க மக்கள். திமுகவோ காங்கிரஸோ மொபிலைஸ் பண்ணி கொண்டு வராங்க மேடம் க்ரௌடை. பட் நாங்கள் மொபிலைஸ் பண்ணலையே. நாங்கள் க்ரௌடை வராதிங்கன்னு தடுத்தோம். நாங்கள் அதுக்கு மேலே இடம் இல்லை. கிட்டத்தட்ட 6-7 கிலோமீட்டருக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் வண்டிங்க வந்து நாங்கள் நிப்பாட்டினோம். உள்ள இடம் இல்லை, நில்லு, இங்கிருந்து நீங்கள் பாருங்க அப்படின்ட்டு, செல்ஃபோனில் பாருங்கன்ட்டு. அதுதான் நிலைமை. இது போன்ற ஒரு கூட்டத்தை வந்து திமுக ஆர்கனைஸ் பண்ண முடியுமா ஒன்று? இதே ஊர் தானேங்க பிரதமரை எதிர்த்து வந்து நீங்கள் வந்து கேம்பெயின் பண்ணாங்க திமுக. கெட் அவுட் மோடி சொன்னாங்க இல்லையா? இன்னைக்கு வணக்கம் மோடி சொல்கிறாங்களே மக்கள். திமுகவுடைய எந்த டிராமாவும் எடுப்படல இல்லைங்க. அதனால் உறுதியான மாற்றம் 2026 என்டிஏ கூட்டணி உறுதியாக வரும்ன்றது மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இதை நான் முடிவு பண்ணுறதுக்கோ இல்லை வேறு யாரும் முடிவு பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதை ஒன்றும் பெரிய நெரேட்டிவெல்லாம் செட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 2026 உறுதியாக தமிழகத்தில் என்டிஏ ஆட்சின்றது மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த நெரேட்டிவ் செட் பண்ணுறாரு. இந்த எலெக்ஷன் வந்து தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ இந்த நெரேட்டிவ் செட் பண்ணுறாரு. தமிழக மக்களை என்டிஏக்கு எதிர்த்து இருக்கிற மாதிரி. தமிழக மக்கள் இன்னைக்கு எதிர்த்து இருக்கிறாங்கன்னா அது உங்கள் குடும்பத்துக்கு திமுக எதிர்த்து இருக்கிறாங்க. ஏன்டா இந்த பாவச்செயலை செஞ்சுட்டோன்னு ஒருத்தரும் நினைக்கிறாங்க இவங்களுக்கு ஓட்டு போட்டு. ஒருத்தருடைய வாழ்வாதாரம் கூட எங்க இன்னைக்கு உயரலைங்க தமிழ்நாட்டில். யாரோ ஒருத்தருடைய வாழ்வாதாரம் எப்போ இந்த ஆட்சிக்கு வந்தப்புறமா எனக்கு வாழ்வாதாரம் நல்லா இருக்கு ஒருத்தர் சொல்ல முடியலையே தமிழ்நாட்டில். எங்கே பார்த்தாலும் கள்ளச்சாராய சாவுகள், லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு செக்ஷுவல் அப்யூஸ். எங்க சார் பாதுகாப்பு இல்லையே மேடம்? உயிரோட கொளுத்துறாங்க. ஒரு ஃபார்மரை ஒரு 10 நாள் ஒரு 4-5 நாள் முன்னாடி கூட பார்த்தீங்க பண்ருட்டில் உயிரோட கொளுத்தி இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தை ஒரு பையனை வந்து கூவ நதியில் போட்டிருக்கிறாங்க கொன்று, அப்பாவை அந்த இந்திரா நகரில் போட்டிருக்காங்க, அந்த அம்மாவை வந்து குப்பமேட்டில் போட்டிருக்காங்க. என்னது இது? 5 கிலோமீட்டர் ரேடியஸில் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய 5 கிலோமீட்டர் ரேடியஸில் நடக்குது இது. அப்போ இந்த ஆட்சிக்கு எப்படி வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல பேர் கிடைக்கும்? உங்களுக்கு வராது, ரொம்ப கஷ்டம். தமிழக அரசியலுக்கு விஜய் வருகை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? அது விஜயை தான் கேட்கணும். நான் என்ன விஜய் ரசிகர் மன்ற தலைவரா?
விஜய் வந்தா என்ன வரலன்னா என்னங்க? ஃபர்ஸ்ட் விஜய் வந்து உங்களால் பேச முடியுமா? விஜய் ஆக்சசிபிளா இருக்காரா? நாட் ரீச்சபிள் மோட்ல தானே இருக்காரு. அவர் எங்க வந்தார்? வரவே இல்லையே. தமிழக மக்களுக்கு தேவை என்ன? ஒரு தலைவனை எந்நேரம் வேணாலும் தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைமையெல்லாம் இருக்கணுங்க. அந்த கட்சியில் யாருமே யாராலையும் தொடர்பு கொள்ள முடியாது. எல்லாருமே நாட் ரீச்சபிள் மோடு. இப்படியேப்பட்டவங்க கையில் அது எப்படிங்க? நடிகைகளும் நடிகர்கள் மட்டும் அவரை கொடுத்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, போடுறாங்க, பொதுமக்களால் பார்க்க முடியல? நாய்க்குட்டி பேய்க்குட்டி எல்லாம் கூட ஃபோட்டோ எடுக்குதுங்க அவரோட. எப்படிங்க பொதுமக்கள் பார்க்க முடியல? ஒரு பேசிக்கான அறிவு இருக்க வேண்டாமா? கரூரில் ஒரு கூட்டம் போடுறாங்க, 41 பேரை வந்து இன்னைக்கு வந்து இழந்திருக்கிறோம் நம்ம தமிழ்நாட்டில். ஒரு அரசியல் கூட்டம் போட்டு 41 பேர் இறந்தது இப்போ இந்திய வரலாற்றிலே எங்கேயும் கிடையாது. ஒழுங்கு ஆர்கனைஸ் பண்ணிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா உங்களுக்கு? போலீஸ் பிரச்சனை, கவர்மெண்ட் பிரச்சனை எல்லாம் விட்டுட்டோம். உனக்கு அறிவு இருக்க வேண்டாமா அப்படின்னு நான் கேட்கல, பொதுமக்கள் கேட்குறாங்க. ஆர்கனைஸ் பண்ண திறமை இல்லாதவங்களுக்கு இல்லை, நீங்கள் வந்து ஒரு நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணுற திறமை இல்லாத ஒரு கட்சிக்கிட்ட வந்து நீங்கள் ஆட்சியை கொடுக்க போறீங்களா? மக்கள் முட்டாள்கள் நினைக்கக்கூடாது மேடம். என்றைக்குமே இந்த நடிகர்களுக்கு நடிகைகளுக்கு என்றைக்குமே தப்பாக நினச்ச கூடாது. இன் ஜெனரல் எங்கள் கட்சியில் நிறைய நடிகர்கள் இருக்கிறாங்க. இவங்க ஒரு ட்ரீம் வேர்ல்டில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எல்லா படமுமே ஹிட் ஆகிடும், எல்லாமே சூப்பர் ஸ்கிரிப்ட்னு தான் நடிப்பாங்க. ஆனால் மக்கள் ஏற்றுக்கிறது இல்லை எல்லா படமுமே. கரெக்டுங்களா நான் சொல்கிறது? அதே மாதிரி தான் தாவைக்கா வந்து ஒரு மிகப்பெரிய படம் எடுத்துருக்குறாங்க, ஓடாது. டப்பா டான்ஸ் ஆடிடும். நீங்கள் ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுங்க, பட் மக்கள் ஆடுவாங்க டான்ஸ் 2026 வராது முடியும். இவங்களுக்கெல்லாம் வந்து சும்மா ஏதோ ஒரு பாருங்க, இப்போ வந்து ஸ்டேஜில் டான்ஸ் ஆடி அதை ஒரு ரீல்ஸாக போட்டுக்கிட்டு இதுதான் இவங்களுடைய வாழ்க்கையை தவிர இது. விஜய்க்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள் ஒரு 10 பிரச்சனைகள் தெரியுமா? பேசுவாரா? டிபேட் பண்ணுவாரா? சரி வேண்டாம். அடுத்த கட்டத்தில் இருக்க உங்களுக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. எப்படி இவங்களால வந்து ரன் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அப்போ அவ்வளோ கூட்டம் வந்து ஹீரோயிசம்காக தான் வருதுன்றீங்களா? சக்கரை போடுங்க மேடம், எத்தனை எறும்பு வருதுன்னு பாருங்க. சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா எல்லாம் எறும்பு போயிடும், அங்கே இருக்குமா? அது சும்மா ஒரு விஜய் வந்து ஒரு நடிகர், அவரை பார்க்க வராங்க மக்கள். நீங்கள் மக்கள் முட்டாள்களை நினைக்காதீங்க. மக்கள் பார்ப்பாங்க, இத்தனை நாள் நம்ம திரையில் பார்த்த ஒரு நடிகர் வந்து வராரு பார்ப்பாங்க, பட் ஓட்டு போட மாட்டாங்க. அப்படி ஓட்டு போட்டிருந்தா இன்னைக்கு எல்லா நடிகரும் இப்போ அரசியல் தலைவராக இருப்பாங்களே. சிவாஜி கணேசன் போன்றவர்களால் சக்ஸஸ் பண்ண முடியல தமிழ்நாட்டில். எம்ஜிஆர் சக்ஸஸ் ஆனார்னா அவர் ஒரு பெரிய இயக்கத்தில் திமுகவில் இருந்தார், இருந்து அங்கே அரசியலை கற்றுக்கிறாரு. அவர் அப்புறமா ஒரு பிரச்சனை ஆகுது, தனியாக ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறார் அதிமுகன்ட்டு. அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆகிறார். அவருடைய ஸ்டார்டம் வேற, உங்களுடைய ஸ்டார்டம் வேற. எம்ஜிஆர் சரக்கு கையில் பிடிச்சி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் விஜயோட இன்ட்ரடக்ஷனே சரக்கு கையில் வச்சுட்டு தானே வரும். நீங்கள் என்ன மக்களுக்கு நல்லது சொல்ல போகிறீங்க? சரக்கும் சிகரெட் இல்லாமல் விஜய் படம் என்ன இருந்திருக்கு சொல்லுங்க? எம்ஜிஆர் படங்களை பிளாக்ல டிக்கெட் விற்றுருக்காங்களா? விஜய் படம் வந்தாவே 1000 ரூபாய் டிக்கெட்னு விற்கிறாங்க, ஓடாத படம். இவங்களே ஹைப் பண்ணி கொடுத்துட வேண்டியது தான். ஒரு நாய்க்குட்டிக்கு கொடுக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் விஜய் வந்து மக்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாருன்றதான் வேதனை. மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? விஜய் இன்ட்ராக்ட் டைலாக் எடுத்துன்னு வந்து என் நெஞ்சில் குடியிருக்கும் இந்த டைலாக் வெண்ணையெல்லாம் வேண்டாம். மக்களோட இன்ட்ராக்ட் உங்களால் முடியுமா? ப்ரெஸ்ஸோட இன்ட்ராக்ஷன், ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்காரா மேடம்? வேண்டாம். 1-to-1 இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரா? அப்படி என்ன இவர் என்ன நினைக்கிறாருன்றது எப்படி தெரியும் மக்களுக்கு? ஃபர்ஸ்ட் இஸ் நாட் ரீச்சபிள். செகண்ட், அவருடைய தாட்ஸ் விஷன் என்னன்றது நமக்கு தெரியாது. தேர்டு, அவர் பார்ட்டிக்கு ஐடியாலஜி கிடையாது. ஃபோர்த்து, செகண்ட் லெவல் லீடர்ஸ்க்கும் ரீச் பண்ண முடியல உங்களால். ஒரு பார்ட்டி ஆக்சசிபிளே கிடையாது, ஒரு லீடர் ஆக்சசிபிளே கிடையாதுன்னா இவங்க எப்படி வந்து இந்த அரசாங்கம் வந்து எப்படி வந்து தமிழக மக்களுக்கு நல்லது செய்வாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? எப்படி? இன் வாட் வே? ஸோ இவங்க வந்து தமிழக அரசியலுக்கு பொருந்தாத ஒரு ஆட்கள் தான் இவங்க. ஸோ அதனால் அங்கங்கே இளைஞர்கள் 2-3 பேர் வந்து அந்த சினிமா மோகத்தில் போவாங்க, நிற்பாங்க. அப்போ அவங்களே ஓட்டு போட மாட்டாங்க. நீங்கள் பாருங்கள், நான் தமிழக மக்களை ரொம்ப உயர்ந்த இடத்துல வச்சுருக்கேன். ஏன்னா அவங்களுடைய தாட் ப்ராசஸ்ஸு, அவங்களுடைய காமன் கான்ஷியஸ் எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இந்த வாட்டி டபுள் இன்ஜின் சர்க்கார் தான் வரணும்ன்ட்டு. டெல்லியில் மோடிஜி இருக்காரு, தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி தான் வரணும். டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்துச்சுன்னா எல்லாமே சூப்பராக போகும், எல்லாருடைய வாழ்வாதாரமும் அதிகமாகும், ஈகோ பிரச்சனை இருக்காது. தமிழுக்காக போராடணும். நீங்கள் தமிழை அழிக்கணும்னு நினச்ச காங்கிரஸோடு இருந்துக்கிட்டு நீங்கள் எப்படி தமிழுக்காக போராடினீங்கன்னு சொல்ல முடியும்? தமிழை அழிக்கணும்னு நினச்சவங்க காங்கிரஸ்காரங்க, தமிழை முழுமையாக அழிச்சிடணும், ஹிந்தியை கொண்டு வரணும்னு நினச்சவங்க காங்கிரஸ்காரங்க.
அவங்களோட கூட்டணியில் நீங்கள் இருந்துக்கிட்டு பராசக்தி படம் எத்தனை எடுத்தால் என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனம். சார் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பேசும்போது டிஎம்கே டிவிகேக்கு தான் போட்டின்னு சொல்றாரு. ஏன் வந்து பாஜகவும் அதிமுகவும் களத்துல வந்து இறக்கவே மாட்டேன்றாரு? இல்லை மேடம், இதுதான் அவர் சின்ன வயசுலேருந்து பண்ணிட்டு இருக்காரு. அவருக்குன்னு சொந்தமாக ஒன்றும் கிடையாது. தளபதி யாருடைய டைட்டிலு? மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய டைட்டில். கரெக்டுங்களா? தளபதின்னு அவரை தான் சொல்லுவாங்க. அதை சுட்டார். அப்புறம் நான் தான் சூப்பர் ஸ்டாரு, ரஜினி கிடையாதுன்னு சொல்லி ஒரு வடை சுட்டார். அப்புறம் எல்லாரும் எடுத்து எதையும் வந்து எல்லாரும் அடிக்க ஓடின போகிறோமோ அதை விட்டு ஓடினார். எப்பப்பா இல்லை அவர் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்ட்டு. இன்னைக்கு நான் தான் நீங்கள் சொல்கிற இடத்துல நான் கேட்குறேன், தமிழக பாஜக அதிமுக கடந்த 3 வருஷமாக மக்கள் பிரச்சனைகளில் குறைஞ்சது 350லேருந்து 400 போராட்டங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம். ப்ரொட்டஸ்ட் அகைன்ஸ்ட் தி கவர்மெண்ட் ஃபார் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. நீங்கள் எத்தனை போராட்டங்கள் பண்ணியிருக்கிறீங்க? 2 போராட்டம் பண்ணியிருக்காரு, 100 பேரை வச்சுக்கிட்டு, அதே ஒரே இடத்துல. அது எவ்வளோ நேரம் தெரியுமா? எவ்வளோ நேரம் சொல்லுங்கள்? 7 நிமிஷம் ஒன்று, 11 நிமிஷம் ஒன்று. இதுதான் போராட்டமா? 7 நிமிஷம் 11 நிமிஷம் போராடிய விஜய் நான் தான் திமுக ஆப்போசிட்னு சொன்னா திமுக காரங்களே விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. அரசியல்ல யுக்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட், கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கோர் ஓட் பேங்க் எப்படி செக்யூர் பண்றதுன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்துக்கும் மேல பூத் கமிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட், பூத் ஏஜென்ட் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு பூத் ஏஜென்ட் டிஎம்கே 1, 2வது ஏடிஎம்கே, 3வது பிஜேபி, அதுக்கப்புறம் தான் மற்ற கட்சிகள்லாம். அந்த லிஸ்ட்ல டிவிக்கே காணுமே. இருக்கா? நீங்க தான் பார்த்துருக்கீங்களா தம்பி? அப்படி எப்படி நீங்க ஜெயிப்பீங்க? அப்ப எந்த சரி, நான் கேட்கிறேன், விஜய் வந்து விஜயோ இல்லை அவங்க கட்சியில் இருக்கிறவங்களோ ஒரு 20 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய பிரச்சனை ஒரு 20 எடுத்து பேச முடியுமா அவங்களால? இதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்க. வேண்டாம், ஒரு 50 தொகுதி பேரை சொல்லுங்க பார்ப்போம். ஏங்க வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய விஜய் எங்க இருக்காரு? 24 மணி நேரமும் மக்களுக்காக போராடக்கூடிய அதிமுகவும் பாஜகவும் நாங்க எங்க இருக்கோம்? கேஸ் போட்டவொடனே ஓடி ஒளிஞ்சாங்க. இவங்க பொதுச் செயலாளரா சார் புஷி ஆனந்த்? ஏன் வெக்கமா இல்ல? கேட்கிறேன், வெக்கமா இல்ல? கட்சியா இது? மான ரோஷம் ஏதாவது இருக்கிறவன் எவனாவது ஓடுவானா போலீஸை பார்த்து? அதுவும் பொதுச் செயலாளர் ஓடுவாங்களாங்க யாராவது? மொத்த பேரும் ஓடி போயிட்டாங்க பாஸ். அந்த கட்சியில மொத்தமே 5 பேர் தான் இருக்கானுங்க. அந்த 5 பேர் குழுன்ட்டு 5 பேரும் காணோம். ஒரு திசையை ஓட்டாங்க. ஆதவர்ஜுனா ஒரு திசையில ஓடுறாப்புல, அதான் நல்ல நேரத்தில் ஓடுவாப்புல. சும்மா ஐடி ரைட்னாவே ஓடுவாப்புல. இதுல எல்லாம் சொல்ல ஓடிட்டாப்புல. நிர்மல்குமார் ஒரு பக்கம் ஓடிட்டாப்புல. அந்த அருண் ஐஆர்எஸ் இருக்காருல்ல, அவர் மட்டும்தான் இங்க இருந்தார் கொஞ்சம் தைரியமா. மற்ற அத்தனை பேர் புஷியா இருந்தா ஃபர்ஸ்ட் எஸ்கேப். போலீஸை பார்த்து அரசாங்கத்தை பார்த்து நீங்க ஓடி போற ஆட்கள் நீங்க வந்து தலைவர்களா? அப்ப நாங்கெல்லாம் யாரு மேடம்? 25 போராட்டத்தில் தனியா நின்று இருக்கேன் மேடம். நானு 300 போலீஸ் நின்று இருப்பாங்க, தனியா நின்று போராடி இருக்கேன். 234 தொகுதியில் யாத்திரை நடத்திருக்கோம். ஒரு தொகுதியில் உங்களால் நடத்த முடியல கூட்டத்தை. நீங்களாம் தலைவர்களா? உங்களை நம்பி இப்ப மக்கள் வந்து உங்க பின்னாடி வரணுமா? மூவில 4 பஞ்சு டைலாக் பேசிட்டா நீங்களாம் தமிழர் ஆயிடுவீங்களா? உண்மையான தமிழர் யாருங்க? தமிழர்களுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டவங்க தான் உண்மையான தமிழர்கள். பாட்டுல டைலாக், அந்த டைலாக் நீங்க எழுதின டைலாகா? அது யாரோ ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதி கொடுக்குறாங்க, நீங்க பேசுறீங்க. யாரை ஏமாத்த நினைக்கிறீங்க? சொல்லுங்க மேடம். அப்ப எப்படி சார் அவ்வளோ தைரியமா ஓப்பனா அவர் வந்து பேசுறாரு? மேடம், நான் ஏதாவது சொன்னா தவறா போயிடும். மைக்கு முன்னாடி யாருமே இல்லாம நீங்களும் நானும் கூட தைரியமா பேசுவோம். அது ஒரு இதுவா? இப்ப நீங்க என்கிட்ட கேட்குறீங்க, தைரியமா கேள்விங்க. நாளைக்கு வாங்க கட்சி ஒரு 20 பேசுங்க பார்ப்போம், எப்படி பேசுறீங்கன்னு பார்ப்போம். அதனால தான் வரமாட்டேன்றாரு. தான் முன்னாடி மக்கள் இருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியலையே. ரசிகர்களை வச்சுக்கிட்டு ஒரு பஞ்சு டைலாக் பேசுறதெல்லாம் பேச்சா மேடம்? கிடையாது மேடம். இட்ஸ் நாட் கரெக்ட், இட்ஸ் நாட் ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா சிபிஐயும் சென்சார் போர்டும் வந்து விஜயை மிரட்டுறாங்கன்ட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை பத்தி உங்களோட வியூ என்ன? யார் வச்சாங்க? திமுகக்கு என்னங்க இருக்கு இதுல? விஜய் தானே சொல்லணும். ஏங்க உங்களை ஒருத்தர் மிரட்டுறாங்கன்னு வச்சுப்போமே, யார் சொல்லணும்? நான் சொல்லணுமா நீங்க சொல்லணுமா என்ன மிரட்டுறாங்கன்ட்டு? விஜய் சொல்ற வரைக்கும் அது எப்படி அப்ப உண்மை ஆகாதுல்ல? விஜய் சொல்லல, அவர் வாயே திறக்க மாட்டாரு சார். எல்லாரும் பேசுறாங்க. அது நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட ஏன் கேட்குறீங்க? அவர் வாய் திறந்தா என்ன, எதை திறந்தா எனக்கு என்ன இருக்கு? ஹவ் டஸ் இட் மேட்டர் டு மீ? இஸ் அன்ஃபிட் ஃபார் பாலிடிக்ஸ்ன்றது நான் சொல்றேன். மக்கள் முட்டாள்களா நினைக்கிறாரு விஜய்.
மக்கள் என்ன நினைக்கிறாரு? முட்டாள்களா நினைக்கிறாரு. மக்கள் என்ன நினைக்கிறாரு? வாத்து கூட்டம், தான் என்ன நினைச்சாலும் நடந்துடும் நினைக்கிறாரு. மக்கள் மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுப்பாங்க இந்த மாதிரி நடிகர்களுக்கு. கேரளாவில் துணிஞ்சு இந்த மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிக்க சொல்லுங்க ஒரு நடிகரை, பண்ண சொல்லுங்க பார்ப்போம். கேரளாவில் மோகன்லால் எவ்வளோ பெரிய நடிகர், மம்முட்டி எவ்வளோ பெரிய நடிகர், பண்ண சொல்லுங்க பார்ப்போம். தமிழ்நாடு மக்கள் மட்டும் என்ன முட்டாள்கள் நினச்சிக்கிட்டீங்களா? உடனே புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எங்க, நீ எங்க? அவர் வீட்டுக்கு போனால் அத்தை யாருன்னு தெரியாதவனு கூட சாப்பாடு போட்டு அனுப்பார். உன் வீட்டுள்ளே வர முடியலையே, எவ்வளோ பெரிய கேட்டு போட்டு வச்சிருக்கிறீங்க. பனையூர் தானேங்க அவர் வீடு, எவ்வளோ பெரிய கேட்டு, உள்ளே இப்போ உள்ளே என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாதே. ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த வீட்டில் தான் இருக்கீங்களான்னு தெரியாது. ஒரு நாய்க்குட்டியை கொஞ்சுறீங்க நீங்கள். மக்களுக்கு எங்கே சார் உங்களுடைய அவைலபிலிட்டி இருக்குது? ஸோ தாவேகா பற்றி ரொம்ப பேச வேண்டாம் மேடம். ஐ திங்க் பேசிக்லி இட்ஸ் கோயிங் டு பி பிக் டிசாஸ்டர். அவங்களுக்கு இனிமேல் அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும், இந்த மாதிரி ஆரம்பிக்கணும், இந்த மாதிரி ட்ராமாவை போட்டுக்கிட்டு நம்ம மேக்கப் பண்ணிட்டு முன்னாடி நின்று 4 டயலாக் பேசினா அரசியல் தலைவர் ஆகிடலாம் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய பாடமாக இருக்கும். தமிழக மக்கள் நான் சொல்கிறேன் மிக தெளிவானவர்கள். அவங்க திமுகவை தேர்ந்தெடுத்தாங்க இதுக்கு முன்னாடி 2021 அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அதுக்கு முன்னாடி அதிமுகனா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இப்ப திருப்பி என்டிஏ கூட்டணி அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ரீசன் இல்லாம எதுவும் பண்ண மாட்டாங்க. டெல்லியில பாஜக இருக்கு, அதுக்கு சம்பந்தப்பட்ட கூட்டணியை தான் தேர்ந்தெடுக்கணும்னு நினைப்பாங்க மக்கள். அப்பதான் உங்களுக்கு பெனிஃபிட் வரும், அது மக்களுக்கு தெரியும். கூகுள் நிறுவனம் தமிழ்நாடுக்கு வர வேண்டியது ஏன் ஆந்திராவுக்கு போச்சு? 1.5 லட்சம் கோடி ஆஃப் ஆஃப் த ஸ்டேட்னுடைய பட்ஜெட், அது 1.5 லட்சம் கோடி பக்கத்து ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு, சின்ன மாநிலத்துக்கு. நமக்கெல்லாம் வந்திருக்கணும். அப்ப மக்கள் யோசிப்பாங்கல்ல, ஏடா இது ஏன் அங்க போச்சு? ஓ, டபுள் இன்ஜின் சர்க்கார், மோடிஜி இருக்கிறாரு, இங்க சந்திரபாபு நாயுடு இருக்காரு, 2 பேரும் கூட்டணியில் இருக்காங்க, அதனால அங்க போச்சு. அது எப்படி நம்ம கொண்டு வரணும்? அப்போ அது இங்க வந்தா தானே வேலை வாய்ப்பு கிடைக்கும். மக்கள் யோசிச்சு ஓட்டு போடுவாங்க. சார், இப்போ பார்த்தீங்கன்னா பாஜகவை சேர்ந்தவங்களே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி சர்வே ரெக்கார்ட் வெளியிடுறாங்க. இது ஏன் மேடம்? பேசிக்காக நான் எந்த சர்வேயும் நம்புறவங்க கிடையாது. நாங்கள் அரசியல்வாதிங்க மக்கள் மனதை புரிஞ்சுக்கணும்னு நினைப்போம். மக்களுடைய மனசை நம்ம புரிஞ்சிருக்கோம். சர்வே எடுக்கும்போது நீங்கள் ஒரு 4 கேள்வி கேட்பீங்க, அந்த 4 கேள்விக்கு பதில் சொல்லுவீங்க. நீங்கள் அந்த பதிலை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஓட்டு போடுவீங்கன்னுலாம் நான் நினைக்க மாட்டேன். ஓட்டு போடுற அன்னைக்கு கூட உங்கள் மனசு மாறலாம், ஓட்டு போடுற அன்னைக்கு உங்கள் மனசை மாறலாம், அந்த நிமிஷத்துக்கு உங்கள் மனசு மாறலாம். ஓட் பேங்க் எவ்வளோ? சரி, இவங்க சொல்கிற கணக்குப்படியே எவ்வளோ ஓட் பேங்க் இருக்குன்றாங்க? 15%ன்றாங்க. 15% ஆட்சி அமைச்சிடுவீங்களா? முடியாதே. சரி, கேண்டிடேட்ஸ்க்கு என்ன பண்ணுவீங்க? பூத் ஏஜென்ட்ஸ்க்கு என்ன பண்ணுவீங்க? பூத்தை கேப்சர் பண்ணுவானே திமுக காரன், என்ன பண்ண போறீங்க? ஒரு மிகப்பெரிய கூட்டணி இருந்தால் தானே மேடம் உங்களால். ஆப்போசிட்ல தனியாக நிற்கிறவனா இருந்தால் பரவாயில்ல, ஆப்போசிட்ல ஒரு மிகப்பெரிய கூட்டணி, என்டிஏ மிகப்பெரிய கூட்டணி. நான் தனியாக கொம்பு சுத்தவேனா? இப்படி சீமான் ரொம்ப நாளாக சுற்றிட்டு இருக்காருல்ல, அந்த மாதிரி சுற்றிட்டே இருக்க வேண்டியது தான். இன்னொரு சீமானா மாறுவார் இவர், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் பெரிய ரோல் இருக்காது இவருக்கு. சார், இப்போ பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய வேட்பாளர்கள் ஆர்எஸ்எஸ் களம் இறங்க போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. இது உண்மையா? மேடம், நீங்கள் பேசிக்காக ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி புரிஞ்சுக்கணும். ஆர்எஸ்எஸ்ன்றது அரசியல் அமைப்பு கிடையாது. ஆர்எஸ்எஸ்ல பிஜேபிக்காரங்க மட்டும் கிடையாது, காங்கிரஸில் இருக்கிறவங்களுக்கு கூட இருக்கலாம், திமுகவில் இருக்கிறவங்க கூட இருக்கலாம். ஒன்று தான் ஆர்எஸ்எஸ்க்கு தேவை, தேசப்பற்று. உங்களுக்கு தேசப்பற்று இருந்தால் கட்சிகள் எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு அதை பற்றி பெரிய இது கிடையாது. 2வது, பொலிட்டிக்கல் கேம் உள்ள வரணும்னு நினைக்கிற அமைப்பே கிடையாது. அதுக்கு தான் பிஜேபி இருக்கோம் நாங்கள். 2வது, வேட்பாளர்கள் லிஸ்ட்டுன்றது இன்னும் அதை பற்றி டிஸ்கஷனே நடக்கலை கட்சியில். அப்புறம் எப்படி இவங்க தான் வேட்பாளர் அவங்க தான் வேட்பாளர்னு நீங்கள் சொல்லுவீங்க? எந்த டிஸ்கஷனும் இது சும்மா ரூமர் திமுக சார்பில் அப்படியே கிளப்பி விட்டு ஆர்எஸ்எஸ்க்கு அகைன்ஸ்ட். மேடம், இன்னைக்கு யார் ஆர்எஸ்எஸ்க்கு அகைன்ஸ்டாக தமிழ்நாட்டில் யார் இருக்கா? யாரும் கிடையாது. இவங்க இந்த மைனாரிட்டிஸை செக்யூர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் பற்றி பேசிட்டாங்கன்னா உடனே மைனாரிட்டிஸ் எல்லாம், மைனாரிட்டிஸ் எல்லாமே இன்னைக்கு என்டிஏ சைடு இருக்காங்க. திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க மைனாரிட்டிஸ், நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ அந்த மைனாரிட்டிஸ்க்கு என்ன பண்ணி கொடுத்துச்சு திமுக? ஒன்றும் இல்லை. ஏதாவது 2 ஸ்கீம் ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துருக்காங்களா திமுக? கிறிஸ்டியன்ஸ்க்கோ முஸ்லீம்ஸ்க்கோ நான் கேட்குறேன், பேர் சொல்லியே ரிலீஜன் பேர் சொல்லியே கேட்குறேன். ஒன்றும் இல்லை. தலித் சமுதாயத்துக்கு ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துருக்காங்களா? ஒன்றும் இல்லை. வாயில் வடை சுடுறது தவிர இந்த ஆட்சியே உங்களால் தான் வந்தது, அது சொன்னால் போதுமா? அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்க நல்லா படிக்க வேண்டாமா? அவங்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டாமா?
நீங்கள் போய் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் பாருங்கள் மைனாரிட்டிஸ் எப்படி இருக்காங்கன்ட்டு, தமிழ்நாட்டில் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்ட்டு. ஸோ திமுக பேசிக்காக பண்ணக்கூடிய ஒரு ட்ராமா அது. ஆர்எஸ்எஸ் வந்து அம்மா இவங்க இறங்குறாங்க, அவங்க இறங்குறாங்க. ஜெயிக்கக்கூடிய கேண்டிடேட், நல்ல ஜெயிக்கக்கூடிய கேண்டிடேட் அது யாராக இருந்தாலும் களத்தில் நின்று போராடுவாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையுமா சார்? அது அவங்கள தான் கேட்குறேன், எனக்கு என்ன தெரியும்? உங்க வியூ? ஏன் வியூவே கிடையாது அதில். தோக்குறவங்க எங்கே நின்னா என்ன, எங்கே ஜெயிச்சா என்ன, என்ன பண்ணால் எனக்கு என்ன? தோக்கக்கூடிய கூட்டணிமா அது. அவன் பிரிஞ்சா என்ன, ஒன்றா இருந்தா என்ன, டைவர்ஸ் ஆனா என்ன? யூ ஆர் கோயிங் டு லூஸ். ஹவு டஸ் இட் மேட்டர் டு மீ? இன்னும் 4 காங்கிரஸ் இருந்தாலும் ஜெயிக்க போகிறது கிடையாது. அவன் பிரிஞ்சா எனக்கு என்ன, பிரியலைன்னா எனக்கு என்ன? தோக்கக்கூடியவங்க நாட்டுக்கு எதிரானவங்க, தமிழ்நாட்டுக்கு எதிரானவங்க, தமிழுக்கு எதிரானவங்க. இந்த கூட்டணி என்ன, ஒன்றா இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, எங்கே இருந்தாலும் சரி தான். தே ஆர் கோயிங் டு லூஸ், வி ஆர் கோயிங் டு வின். இப்போ எங்களுக்கு தேவை எங்களுடைய வெற்றி. அவங்க பிரிகிறாங்களா, இவங்க சேர்றாங்களா, அது நமக்கு தேவையில்லை. நாங்கள் ஜெயிக்கணும். அந்த ஜெயிக்கிறதுக்கு மக்கள் வந்து ஓட்டு போடணும். மக்கள் இன்னைக்கு எங்க பின்னாடி இருக்காங்க, அவ்வளவுதான். இதுல நடுவில் அங்கங்க கொஞ்சம் அப்படி இப்படி வந்து இந்த வாமா மின்னல் மாதிரி வந்துட்டு போவாப்புல விஜய். அது மின்னல் கேஸ் தான், அதனால ஒன்றும் ஸ்பெஷல் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வாமா மின்னல் அப்படின்னு வருவார், அப்படியே போயிடுவார், அவ்வளோதான். ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வக்கு இல்லை. இவர் தலைவரா? இவர் ஒரு கேஸ் போட்டோன்னே ஓடி போகிறாங்க. இவங்க தலைவர்களா? நான் கடுமையாக தான் இருக்கும் கேள்விகள். பதில் சொல்லுங்க யாராவது ஒருத்தர் அந்த கட்சியில் இருந்து. ஒரு கேஸ் தான்மா, மொத்த பேரும் ஓடிட்டாங்க. ஒருத்தர் கோவாவில் போய் ஒளிஞ்சிக்கிறாரு, ஒருத்தர் அங்கே போய், அங்கே கூட பிஜேபி இருக்கிற ஊரில் தான் போய் ஒளிஞ்சிக்கிறீங்க. போனால் போதுன்னு விட்டோம், இல்லைன்னா அங்கே தூக்கி போட்டு வச்சிருக்கணும். நீங்கள் அப்படியே ஆட்சி பிடிச்சி கிழிச்சு தொங்க போட்டுவீங்க அப்படியே. அதுதான் சார், அந்த படம் வந்து பாஜக தான் நிறுத்தி வச்சிருக்கு, சென்சார் போர்டு வந்து பாஜக. அப்போ நீ வீக்காக தானே இருக்க, ஒரு வீக் பர்சன். நான் தான் படம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், எங்கேயாவது விஜய் சொல்லியிருக்காப்லையா? சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். கேஸ் கோர்ட்டில் இருக்கு, நான் எப்படி நிறுத்துறீங்க நீங்கள் சொல்லுவீங்க? ஜட்ஜின்னு எங்கள் கட்சியா? கோர்ட்டுக்கு போனது யாரு? சிபிஎஃப்சிக்கு எதிர்த்து தயாரிப்பார். கோர்ட்டில் இருக்கா கேஸு, இல்லை பிஜேபியினுடைய வீட்டில் இருக்கா? கோர்ட்டில். அப்புறம் நாங்கன்றீங்க. கோர்ட்டில் கேஸ் வச்சுட்டு எங்கள் மேலே சொல்கிறீங்க? கோர்ட்டில் போய் பேசுங்களேன். இந்த டைலாக் எல்லாம் பாஜக காரங்க தான் நிப்பாட்டி வச்சிருக்காங்க உங்கள் படம். ஆமாம், உங்கள் படம் அப்படியே வந்தால் ஜனநாயகம் கிழிச்சு தொங்க போட்டுடும் பாருங்க. அப்படியே அவதார் மூவிக்கு டஃப் கொடுப்பீங்க நீங்கள். வேண்டாம் மேடம், எதுக்கு அப்செட் ஆகிடுவார். ஆல்ரெடி தனியாக இருக்கிறாரு, ஏதாவது பேசினா நான் இன்னும் அப்செட் ஆகிடுவார். வேண்டாம் விடுங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா திமுக வந்து 2.0ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கனவு பலிக்குமா? பலிக்கும். என்ன சார்? கண்டிப்பாக பலிக்கும். சிம்பிளாக சொல்லிட்டீங்க. பலிக்கும். என்ன இருக்குது, வீட்டில் உட்காந்து ரிட்டையர்மெண்ட் லைஃப் என்ஜாய் பண்ண போகிறாரு. அதுதான் 2.0. பேர குழந்தைங்களோட உட்காந்து என்ஜாய் பண்ண போகிறாரு, டூர் போக போகிறாரு, ஜாலியாக எல்லா இடத்தையும் சுற்ற போகிறாரு. என்னை பொறுத்தவரைக்கும் அது திமுக 2.0. மக்கள் அதை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. பையன் பொண்ணு 2 பேரோட என்ஜாய் பண்ணுவார், ஃபேமிலியோடு இருப்பார் மு க ஸ்டாலின் அவர்கள். அவ்வளோதான். 2020க்கு பிறகு ஒன்றும் கிடையாது. திமுகன்ற கட்சியே இருக்குமான்னு பாருங்கள். அவங்க இந்த குரங்குங்க சண்டை போட்டு பண்ணை பிரிச்சுக்கிற மாதிரி எந்த குரங்குக்கும் ஒன்றும் இல்லாத மாதிரி ஆகிடும் இல்லையா? அந்த மாதிரி கதையாகிடும் திமுக. யார் எதை பிச்சை எடுத்துகிட்டு போக போகிறாங்கன்னு தெரியாது. கனிமொழி ஒரு பக்கம் இழுத்துட்டு போவோம், உதயநிதி ஒரு பக்கம் இழுத்துட்டு போவாங்க, கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் அவங்க ஒரு பக்கம் இழுத்துட்டு போவாங்க, இந்த பொன்முடி ஒரு பக்கம் இழுத்துட்டு போவார். இந்த கட்சி இருக்குமான்னு பாருங்கள். அது மு க ஸ்டாலின் அவர்கள் ஏதோ கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் அது இருக்குமானே தெரியாது. உடச்சி ஒரு மாதிரி பண்ணிவிடுவாங்க அந்த கட்சியை. சார், இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் வந்து பிஜேபியோட எலெக்ஷன் ஜேர்னி எப்படி இருக்கும்? நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் எல்லாம் இதுக்கு நமக்கு 2-3 மாதம் தானே இருக்குது. 5 இயர்ஸ் பற்றி அப்புறமா யோசிப்போம். நமக்கு எப்போவுமே அரசு இல்லை, நெக்ஸ்ட்டு என்ன இப்போ கோல் இருக்குன்னு பார்க்கணும். இமிடியேட் கோல், இமிடியேட் நம்மளுடைய டெஸ்டினேஷன் வந்து 2027 ஆட்சி இங்கே வரணும் நமக்கு. அதுக்கப்புறம் தான் 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம். நமக்கு இப்போ இருக்கக்கூடியது 3 மாதத்தில் சிறப்பான அளவில் எல்லா காரியகர்த்தர்களும் எல்லாரும் எல்லா கேடர்ஸுமே வேலை செஞ்சு என்டிஏ ஆட்சி அமைக்கணும். அதை நம்ம கொண்டு வரணும். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்கணும். அதை நம்ம பண்ணணும். அது நம்ம கொடுத்துருக்கிற ஒர்க்கை நம்ம சிறப்பாக பண்ணணும். அவ்வளோதான். அந்த 5 வருஷத்தில் எப்படி இருக்கும் அது 2047 வரைக்கும் இருக்குது நமக்கு விஷன். பட் நமக்கு இப்போ இருக்கிறது ஏப்ரலில் எலெக்ஷன், மேலே ரிசல்ட். அதில் என்ன பண்ணணும், அது பெஸ்ட்டாக பண்ணணும். அதில் 200 தொகுதியில் ஜெயிக்கணும் நம்ம. அது என்ன பண்ணணும், அந்த வேலையை எப்படி பண்ணணும், அதை சிறப்பாக பண்ணணும்.
அதுதான் நம்மளுடைய விஷன் மைண்டில் ஓடிட்டே இருக்கே தவிர மற்றது எதுவுமே நம்ம டைவர்ட்டே ஆகலை. எலெக்ஷன் டைம்ல மக்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? நாட்டுக்கும் வீட்டுக்கும் சிகரெட்டும் டாஸ்மாக் சாராயமும் எந்த அளவுக்கு கேடோ அதே அளவுக்கு திமுக சார்ந்த கட்சிகளும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. ஓட்டு போட்டிங்கன்னா நாசமாக போயிடும் தமிழ்நாடு. பார்த்து நிதானமாக சிந்திச்சு உங்களுடைய எதிர்காலம், உங்கள் குழந்தைங்களுடைய எதிர்காலம், தமிழகத்தினுடைய எதிர்காலம் யோசிச்சு தான் நம்ம ஓட்டு போட வேண்டிய இடத்துல கட்டாயத்தில் நம்ம இருக்கோன்றது தமிழக மக்கள் நான் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கே தெரியாது. ஸோ சிறப்பான முடிவு, சிறப்பான ஒரு டிசிஷன் அவங்க எடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தமிழக மக்கள் எப்போவுமே அரசியல் ரீதியாக ரொம்ப அட்வான்ஸ்டாக திங்க் பண்ணுவாங்க. அவங்க மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. கிளியர் விஷன், கான்ஃபிடென்ட் ஸ்பீச்சு, இதுதான் அமர் பிரசாத் ரெட்டி. உங்களோட பிஸி ஷெடியூலை எங்களுக்கு கொடுத்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். பெஸ்ட் விஷஸ் சார். உங்களோட அரசியல் பணி சிறக்க எங்களோட வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.